எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறது. பாகிஸ்தான் துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு இந்திய ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது. இதுவரை உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என இந்திய ராணுவம் தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். இந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளின் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இரு நாடுகள் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு இடையே ஒரு பதற்றமான சூழல் காணப்படுகிறது. பல்வேறு நடவடிக்கைகளின் காரணமாக இந்த நிலையில்தான் ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே இந்திய ராணுவ நிலைகளின் மீது பாகிஸ்தான் ராணுவ நிலைய தரப்பிலிருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் அதற்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்ததாகவும் ராணுவத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை சுமார் 2 மணி அளவில் குப்வாரா பள்ளத்தாக்கு பகுதியில் தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கிறது. இது கனரக ஆயுதங்கள் அல்ல, சிறிய ரக ஆயுதங்களை கொண்டு பாகிஸ்தான் ராணுவத்தின் சார்பில் இந்திய ராணுவத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதி, குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை ஒட்டிய பகுதியில் இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கிறது. இதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது. இதுவரை இந்திய வீரர்களுக்கு யாருக்கும் காயமோ அல்லது உயிரிழப்போ ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல், இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்ததன் காரணமாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்து 3 அல்லது 4 வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமற்ற சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறது. பாகிஸ்தான் துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு இந்திய ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது. இதுவரை உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என இந்திய ராணுவம் தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். இந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளின் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இரு நாடுகள் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு இடையே ஒரு பதற்றமான சூழல் காணப்படுகிறது. பல்வேறு நடவடிக்கைகளின் காரணமாக இந்த நிலையில்தான் ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே இந்திய ராணுவ நிலைகளின் மீது பாகிஸ்தான் ராணுவ நிலைய தரப்பிலிருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் அதற்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்ததாகவும் ராணுவத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை சுமார் 2 மணி அளவில் குப்வாரா பள்ளத்தாக்கு பகுதியில் தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கிறது. இது கனரக ஆயுதங்கள் அல்ல, சிறிய ரக ஆயுதங்களை கொண்டு பாகிஸ்தான் ராணுவத்தின் சார்பில் இந்திய ராணுவத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதி, குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை ஒட்டிய பகுதியில் இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கிறது. இதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது. இதுவரை இந்திய வீரர்களுக்கு யாருக்கும் காயமோ அல்லது உயிரிழப்போ ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல், இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்ததன் காரணமாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்து 3 அல்லது 4 வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமற்ற சில தகவல்கள் தெரிவிக்கின்றன.